வருஷம் நடக்குது. ஆக ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு அப்படிங்கிற அந்த நன்னாளில் காவிரியை வணங்குகிற வழக்கம் இன்னைக்கு நேத்திக்கு வந்த வழக்கம் இல்லை. இது ஆதி காலத்திலிருந்தே 1200 வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே சோழ மன்னர்கள் காலத்திலிருந்தே இது நடந்திருக்கு. அதற்காகவே அங்க மண்டபங்கள் எல்லாம் திருவையாறுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மண்டபங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்துல நின்று கொண்டு அந்த பூக்களை தூவி மன்னர் பெருமக்கள் மகாராணிகள்லாம் வழிபடுவார்களாம், அமைச்சர் பெருமக்கள்லாம் வழிபடுவார்களாம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ராஜராஜ சோழனுக்கும் அந்த காவிரிக்கும் எப்படியான ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு, சோழ பேரரசுகளுக்கும் இந்த காவிரிக்கும் எப்படியான தொன்மையான ஒரு பந்தம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட காவிரியை தான் ஆடி 18 நாள்ல நாம வழிபடுறோம்னா அந்த காவிரி எவ்வளவு புண்ணியம் நிறைந்தது, எவ்வளவு மகோன்னதமானது, எத்தனை மகத்துவங்களை எல்லாம்